வணக்கம் சார். அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீடு இதை பற்றி புதிய தமிழகம் கட்சியோட தலைவராக உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழ்நாட்டில் ஷெட்யூல்ட் காஸ்ட்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியலில் 76 சாதிகள் இருக்கின்றன. அதில் மேஜராக இருக்கக்கூடியது தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிடர்கள், பறையர் சமுதாயம், அதுக்கு அடுத்தபடியே அருந்ததியர் கம்யூனிட்டி 3, மற்ற கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு 18% இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக உண்டு. பழங்குடிக்கு 1%, 19% இடஒதுக்கீடு. இந்த 18% இடஒதுக்கீடுவே தமிழ்நாடு அரசு கடந்த 60 வருஷமாக நிரப்பலை. காங்கிரஸ் காலத்தில் அதே போல் திமுக இருந்தது, அண்ணா திமுக இருந்தது, மாறி மாறி இருந்தாங்க. இதனால தான் தமிழ்நாட்டுக்குரிய 56 அரசு துறைகள் மற்றும் அதனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்திலுமே இந்த 18% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு எந்தெந்த துறைகளில் நிரப்பப்பட்டிருக்குதுங்கிற குறித்து வெள்ளை அறிக்கை வேண்டும்னு நான் கேட்டேன். இன்றைக்கி வரலும் முழுமையான அது குறித்த தரவுகளை இந்த அரசு வெளியிடலை. இந்த அரசு ஒரு நேர்மையான அரசாக இருந்தால் அது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். ஆனால் அவங்க அதை வெளியிடலை. நான் 96 முதல் 2001 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் இதுக்காக கடுமையாக குரல் கொடுத்து 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு அரைகுறையான ஒரு வெள்ளை அறிக்கை 10,000 போஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க. அதை நான் ஏற்றுக்கலை. தொடர்ந்து நாங்கள் போராடினோம். இப்போது ஏறக்குறைய நாங்கள் கண்டுபிடிச்ச அளவுக்கு ஒரு அன்றைய ஆதிராவிட தலைவர் செல்வராஜ், கிருஷ்ணாத் காந்தி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் கண்டுபிடிச்சதில் 3.5 லட்சம் பணியிடங்கள் பேக்லாக் இருக்குது. அதை நிரப்ப சொல்லித்தான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தணும். அதை நிரப்புவதற்கு பதிலாக திடீர்னு அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு அன்றைய அரசு கொண்டு வந்து இதுக்கு அவங்க எந்த விதமான போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒன்றுமே பண்ணல. அதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த 3 லட்சம் பணியிடங்களை நிரப்புறதை நாங்கள் கைவிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அது உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது தான். சரி, நீ 3% உள்நோக்கு கொண்டு வரதுக்கு உண்டான என்ன எவிடன்ஸ் இருந்தது, என்ன தரவு இருந்ததுன்னா எதுவுமே இந்த மாநில அரசு சமர்ப்பிக்கலை. அவங்க பின்தங்கிக்கிறாங்க, அவங்க பின்னாடி இவங்க வார்த்தையெல்லாம் சொன்னாங்களே தவிர அதுக்குண்டான எந்த விதமான ஆதாரத்தையும் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. சரி, அந்த 3% கொடுத்தீங்க. அந்த 3%க்குள்ளே நிறுத்தாமல் அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்கெல்லாம் எஸ்சி என்று இடஒதுக்கீட்டுக்கு சுழற்சி முறையில் கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் எஸ்சி ஏக்கு கொடுத்துட்டு தான் அடுத்துக்கு போகணுங்கிற மாதிரி. அப்போது ஒருத்தருக்கு மேலே 10 பேர் எஸ்சி ஏ வந்தாலும் 10 பேருக்கும் எஸ்சி ஏக்கு தான் கொடுக்கணும் தவிர, சொல்ல புரியுதுங்களா? 10 போஸ்ட் இருக்குது, 10 பேர் எஸ்சின்னா எஸ்சிஏன்னா 10 பேருக்கும் எஸ்சிஏ தான் போகும். அப்போ மற்றவங்களுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை நடந்துருச்சு. இதனால தான் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கலான்னு. ஆனால் அந்த அறிக்கையினுடைய நோக்கம் வேறு, இங்கே அரசுகள் செய்கிற நோக்கம் வேறு. ஆச்சா, அதனால் இப்போது இவர்கள் இந்த பட்டியலிருக்கக்கூடிய எல்லோருமே பாதிப்புக்கு ஆளானவர்கள் தான். நீ உண்மையிலேயே பாதிப்புக்கு நீ நல்லது பண்ணணும்னு சொன்னால் 18% கொடுத்துடுது. நீ இதை பற்றி பேசணும். இது கொடுக்காம நீ உள்ளுக்கு பேசுறதுக்கு உண்டான அருகதை கிடையாது தான் என்னுடைய வாதம். இப்போ ஒரு சமூகம் அல்லது ஒரு சாதி முன்னேறி இருக்குதுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய தொழில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடிப்படையிலேயே பார்ப்போம். அந்த வகையில் அருந்ததியர்கள் அப்படி பார்க்குற வரைக்கும் விவசாய கூலிகளாகவும் செருப்பு தைக்கிறவர்களாகவும் இப்படி தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே போலையா மற்ற சமூகம் செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் நீங்கள் பேசுறதுக்கு உண்டான எவிடன்ஸ் கொடுத்துட்டு பேசுங்கிறேன். எல்லா சமூகத்துக்குள்ளே வாங்க, எல்லா சமூகத்திலும் பட்டியலுக்கு கொடுங்க, டேட்டா கொடுங்க, அப்புறம் பேசுவோம். தேவேந்திர குல வேளாளர் இந்த சமூகத்தோட தற்போதைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது சார்? வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், இன்ன பிற விஷயங்கள் எப்படி இருக்குது சார்? இல்லை, இப்போது அவங்களுடைய கண்டிஷன்லாம் ஒன்றும் சரியில்லை. மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தலித் மக்களுடைய கண்டிஷன்ஸ் சரியில்லை. இவங்க தான் ஒரே முடிவு எடுத்துட்டாங்கல்ல, பாக்கியெல்லாம் முன்னேறிட்டாங்க, இவங்க மட்டும்தான் முன்னேறலைங்கிற மாதிரி தான் இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போ அந்த பார்வை, அரசனுடைய பார்வை தப்பான பார்வையல்ல.
இது தொடர்பா புதிய தமிழகம் கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குமா, இல்லைன்னா 90களின் இடைப்பட்ட காலத்தோட விஷயத்தை நீங்க பார்க்க நேரிடும்னு சொல்லிட்டு ஒரு சவாலாவே கட்சிகள்கிட்ட முன் வைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு வந்து நிகழும்? அப்படி நிகழ்ந்தா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா? அதாவது பசியோடு இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த இடஒதுக்கீடு வந்து இப்போது இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வேறு விதமாக வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ வந்துருச்சு. அதனால் வந்து இது தீர்ப்பு வந்ததுன்னா நல்லா தீர்ப்பு வந்து அவங்களுக்கு அதாவது இந்த உள்ளொதுக்கீடுக்கு எதிராக வந்திருக்குன்னு நினச்சிருக்கலாம். இன்றைக்கி வேறு மாதிரி வந்துருக்கிற போது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு இருக்குதுங்க. எப்படி கொந்தளிப்புனா, தொடர்ந்து வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 18% கொடுக்குறது வந்து ஒரு ஜாதிக்கு மட்டுமே கொடுக்குறாங்க, 76% கூட ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மக்கள் மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இது ஒரு போராட்டமாக வெடித்தான் செய்யும். நன்றி சார்.